இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாலே தி பெஸ்ட் ப்ராடக்ட் விக்ரம் ப்ரோ மிஸ்டர் ஷாட்ல நீங்க பார்க்க போறீங்க. 10 இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அடிஷனலா கொடுக்குறாங்க சார். இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைமா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்ல 2 தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்கிறது நம்ம தான். இந்த எல்லா வாட்டர் ஹீட்டர்லயுமே ஒரு தெர்மோஸ்டாட் கொடுத்துருப்போம். இந்த விக்ரம் மாடல்ல 2 தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்கோம். இந்த விக்ரம் ப்ரோல பாத்தீங்க அப்படின்னா டபுள் தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் லென்த் கொடுத்துருக்கோம். எதுக்காக 5 இன்ச்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்சார் வந்து பக்காவாகும். இந்தியாலே இப்ப தி பெஸ்ட் ப்ராடக்ட் ஒண்ணு நீங்க சர்ச் பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வந்து வாங்கலாம் சார். ரெண்டாவது 10 வருஷத்துக்குள்ள எந்த கம்ப்ளைண்டா இருந்தாலும் சர்வீஸ் ஃப்ரீங்க. டெலிவரி இருந்தா கொரியர் நாங்க ஃப்ரீயா பண்ணிடுவோம். என்ன ஸ்பேர் போயிருக்கோ அதுக்கு மட்டும் பே பண்ற மாதிரி இருக்குங்க சார். Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல டவுன் ஹால்ல மிஸ்டர் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பண்ணிருக்கோம். அவங்க வந்து புதுசா வந்து விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூவா ஒரு ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்றாங்க. நம்ம எடுக்க வந்திருக்கோம். ஸோ உள்ளுக்குள்ள போயிட்டு அதை நம்ம கேட்டுக்கலாம். இந்த ஷாப் கரெக்டா எங்க லொக்கேட் இருக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்திருக்கும். இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் அவங்க ஷோரூம் எங்க லொக்கேட் இருக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல காந்தி பார்க் பக்கத்துல பொன்னியராஜபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ பாத்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் அழுத்தி விட்டுருங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு விசிட் பண்ணிடலாம். ஃபைனலா வந்து நம்ம ஷாப்ல வந்துட்டோம். ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன்னு நினைக்கிறேன். 3-4 வருஷம் இருக்கு. சரி ஓகே சார், நம்மள எதுக்கு இன்வைட் பண்ணீங்க? என்ன ப்ராடக்ட் நம்ம வந்து லான்ச் பண்ண போறோம்? ஒண்ணும் இல்ல சார், மிஸ்டர் ஷாட் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். அதுல புதுசா விக்ரம் ப்ரோ அப்படின்னு சொல்லி புது மாடலுங்க. ஆமாங்க. ஓகே, இது வரைக்கும் மார்க்கெட்ல என்னென்னலாம் குறைகள் இருக்கு அது எல்லாத்தையுமே நிவர்த்தி இந்த ஒரு ப்ராடக்ட் மாடல் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வீடியோ உங்க சார். சார் நம்மளோட பேசிக் மாடலுங்க சார். இது வந்துட்டங்க. இது பாத்தீங்கன்னா 1300 ரூபாய் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்மார்ட் இந்த மாடல் பேருங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எக்கானமி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாலிப்ரோபிளைன் அப்படிங்கிற பிளாஸ்டிக்ல நம்ம பண்ணிருக்கோம் சார். இந்த மாடல் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்டி மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்க. இதுக்கு அடுத்து இருக்கிற மாடல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபுட் கிரேட்ல பண்ணிருக்கேன் சார். அந்த மாடல் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 10 இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அடிஷனலா கொடுக்குறாங்க சார். உப்பு தண்ணிக்கு மட்டும் வாரண்டி கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ சார் புதுசா வந்து யாராச்சும் பாக்குறாங்க அப்படின்னா ஆமாங்க, இந்த பிளாஸ்டிக்ல வந்து மெல்ட் ஆயிருமோன்னு சொல்லிட்டு சில பேர் எல்லாம் பயப்படுவாங்க. கண்டிப்பாங்க. அவங்களுக்காக நீங்க அதுக்காக ஒன்று சொல்றேங்க சார். இந்த பாலிப்ரோபிளைன் சொன்ன இல்லைங்களா, இதோட மெல்டிங் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 180 டிகிரிங்க சார். இதோட மெல்டிங் டெம்பரேச்சர் ஏபிஎஸ் பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா 220 டிகிரிங்க சார். அது வரைக்கும் 280 டிகிரி வரைக்கும் அது வந்து தாங்குங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா நம்ம வாட்டர் ஹீட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் ஒன்று இருக்குங்க சார். அதோட அது வந்து கட் ஆஃப் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 80 டிகிரி நம்ம மேக்ஸிமம் வச்சிருக்கோம் சார். ஓகே சார். சோ அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 80 டிகிரிக்கு மேல போனா மிஷின் டோட்டலா ஆஃப் ஆயிரும். ஓகேங்க. அப்ப உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எக்கானமி மாடல்ல நம்ம போட்டுங்க சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து லான்ச் பண்ணதுங்க. இன்னைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா சார்? அதனால மெல்ட் ஆகும் அப்படிங்கிற பயம் யாருக்கு தேவையில்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஷாக் அடிக்க அப்படிங்கிற பயமும் தேவையில்லை. ஏன்னா இது வரைக்கும் ஆகல, இனிமேல் ஆகாதுங்க. நம்ம சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க போதுங்க சார். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2.2 அப்படிங்கிற மாடல் நம்ம வந்து டெவலப் பண்ண மாடலுங்க சார். இப்போ பழைய மாடல்ல பாத்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாம் நிறைய வருங்க. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம பண்ணிருக்காங்க சார். இதுவும் பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விக்ரம் ஒரு மாடல் வந்து இப்ப லான்ச் பண்ணாங்க சார் லாஸ்ட் இயருங்க. சக்க போட்ட ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்களா? ஆமாங்க சார். விக்ரம் மாடல் இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாலி கார்பனேட்டுங்க டேங்க்குங்க. ஓகேங்களா சார்? மிஷின் ஆமா சுவிட்ச் எல்லாமே வந்துரும். ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டாங்கன்னா போதுங்க சார். இது வந்து விக்ரம்ல இது வந்து ஜாகர் அப்படிங்கிற மாடலுங்க. இதே மாதிரி ஜாகர், ரன்னர், வின்னர்னு சொல்லி ஒரு 4 மாடல் இருக்குங்க சார். இதுல பாத்தீங்கன்னா டபுள் தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்கு. இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைமா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்ல 2 தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்கிறது நம்ம தான். இந்த பாலி கார்பனேட்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணி வந்து கண்டாமினேட் ஆகாது எவ்வளவு சூடு பண்ணீங்கனாலும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு மெல்டிங் டெம்பரேச்சர் வந்து 300-320 டிகிரிங்க சார். இது வந்து நெருப்புல போட்டாலும் தீ பிடிக்காது, உடையாதுங்க. அந்த அளவுக்கு ஹெவியான பிளாஸ்டிக் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நார்மலா பாத்தீங்கன்னா இந்த பிளக்கோட டாப் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா பாலி கார்பனேட்ல தான் சார் பண்ணிருப்பாங்க. அந்த பாலி கார்பனேட் பிளாஸ்டிக்ல நம்ம வந்து வாட்டர் ஹீட்டர் பண்ணிருக்காங்க சார். ஓகேங்களா? இதுலயும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இப்ப புது மாடல் நம்ம வந்து பார்க்க போறோங்க. அது தி பெஸ்டா வந்திருக்குதுங்க சார். எல்லாருக்கும் வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருமே ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா பண்ணிட்டோம். இன்னொன்னு நல்ல ஹெவி டியூட்டி ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கு இல்லைங்களா உள்ளுக்குள்ள, அந்த ஹீட்டிங் எலமெண்ட் பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டியா நம்ம வந்து போட்டிருக்கோங்க சார். எதுக்காக அப்படின்னா இந்த டிசம்பர்ல ஜனவரி ஆரம்பத்துல ரொம்ப விண்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு தண்ணி வருங்க சார். அந்த சமயத்துல கூட கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி ஹெவி டியூட்டியா போட்டோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள தண்ணி இல்லைன்னா கட் ஆஃப் ஆகிறதுக்குங்க சார். எல்லா வாட்டர் ஹீட்டர்லயுமே ஒரு தெர்மோஸ்டாட் கொடுத்துருப்போம். இந்த விக்ரம் மாடல்ல 2 தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்கோம். இந்த விக்ரம்
ப்ரோல பாத்தீங்க அப்படின்னா டபுள் தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுவும் பாத்தீங்கன்னா 5 inches லென்த் கொடுத்துருக்கோம். எதுக்காக 5 inches அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்சார் வந்து பக்காவாகும். நம்ம 80 டிகிரில கட் ஆஃப் ஆனா பக்காவே 80 டிகிரில ஆகிற மாதிரி நம்ம வந்து வச்சிருக்கோம். ஹீட்டிங் எலமெண்ட் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இதோட லென்த் உங்களுக்கு தெரியும், இதோட லென்த் உங்களுக்கு தெரியுங்க சார். அது கொஞ்சம் சின்னதா இருக்கு, இது கொஞ்சம் பெருசா. ஆமாங்க சார். இது வந்து 3200 டிகிரில ஹெவி டியூட்டிங் சார். ஓகேங்களா. இது வந்து விக்ரம் ப்ரோ அப்படிங்கிற மாடல். இதுல பாத்தீங்கன்னா சுவிட்ச், எம்சிபி பிரேக்கர் ரெண்டுமே வந்துருங்க. இந்தியாலேயே இப்ப தி பெஸ்ட் ப்ராடக்ட் ஒண்ணு நீங்க சர்ச் பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வந்து வாங்கலாம் சார். இது பாத்தீங்கன்னா மிஷின்ல உங்களுக்கு ஓவர்லோட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிரும். சுவிட்ச் இதுலயே வந்துடும். தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிரும். மறுபடியும் தண்ணி திருப்பினீங்கன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆயிரும். டேங்க்கும் பாத்தீங்கன்னா பாலிகார்பனேட்டுங்க. இதுல ஸ்க்ரூஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கேபிள் லென்த் பாத்தீங்கன்னா இந்த லென்த் வந்துருங்க சார் நம்மளுக்கு. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா 1 மீட்டர் தான் நம்ம எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சார் ரெகுலர் மாடலுக்கு எல்லாமே. இந்த மாடலுக்கு பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர் கூட கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்காங்க சார். ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல அவங்களுக்கு வேற எதுவும் தேவைப்படாதுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எப்படி மாற்றுறது அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய கஸ்டமர் இருக்குங்க சார். ரொம்ப சிம்பிள் தான். உங்க வீட்டுல நார்மல் டேப் ஒன்று இருக்குங்க. இந்த மாதிரி நார்மல் டேப் ஒன்று இருக்கும். இதுல நீங்க கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி இன்லெட் எடுத்துக்கலாங்க சார். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க சார். ரெண்டாவது இந்த மாதிரி 2-way டேப் ஒரு சில வீட்ல இருக்குங்க சார். ஓகே. இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா நீங்க கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி இன்லெட் எடுத்துக்கலாங்க சார். ஓகே. எல்லாத்துக்குமே எல்லா வீட்லயும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டருக்கு இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்க. இதுல இருந்து நீங்க வந்து இன்லெட் எடுத்துக்கலாங்க சார் வாட்டர் ஹீட்டர். ஓகே. சோ இன்லெட் வந்து எங்க இருந்து வேணா நீங்க எடுத்துக்கலாம். வெளியில வர தண்ணி பாத்தீங்கன்னா டைரக்டா நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். இப்போ புதுசா வாங்குற கஸ்டமர் எல்லாத்துக்குமே இந்த அவுட்லெட்ல த்ரெட் இருக்கிற எல்லா மாடலுக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு ஹோஸும் ஒரு கனெக்டர் நம்ம வந்து கொடுத்துறாங்க. ஸோ நாங்க கொடுக்குற டியூபை அவுட்லெட்ல போட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதுல எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. 1 வருஷத்துக்குள்ள மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எது வந்தாலும் நம்மளே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுத்துருவோங்க. ரெண்டாவது 10 வருஷத்துக்குள்ள எந்த கம்ப்ளைண்டா இருந்தாலும் சர்வீஸ் ஃப்ரீங்க. டெலிவரி இருந்தால் கொரியர் நாங்க ஃப்ரீயா பண்ணிடுவோம். என்ன ஸ்பேர் போயிருக்கோ அதுக்கு மட்டும் பே பண்ற மாதிரி இருக்குங்க சார். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுல மினிமம் 10 இயர்ஸ்க்கு மேல வர மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சார். இந்த பேசிக் மாடல் 9 வருஷம் 10 வருஷம் யூஸ் பண்ற கஸ்டமர்லாம் இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாலே தி பெஸ்ட் ப்ராடக்ட் விக்ரம் ப்ரோ மிஸ்டர் ஷாட்ல நீங்க பார்க்க போறீங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க சார். பாத்தீங்கன்னா பாடி வந்து டிரான்ஸ்பரண்டா இல்லாம கொஞ்சம் ப்ளூயிஷா கொடுத்துருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெட்டா கொடுத்துருக்காங்க சார். பிங்க் கலர்னு வச்சுக்கோங்களேன். சோ இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் நிறைய பேர் லைக் பண்ணி கேட்டாங்க. ஏன்னா தண்ணியோட கலர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க. ஒரு கஸ்டமருடைய தேவைக்கேற்ப நம்ம வந்து பண்ணிட்டாங்க சார். இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க சார். அவங்க வீட்டுல பாத்ரூம்ல என்ன கலர் அவங்களுக்கு மேட்ச் ஆகுது அது தாராளமா வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. இதுல பாத்தீங்கன்னா வாக்கர், ஜாகர், ரன்னர், வின்னர் 4 மாடல் வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா வாக்கர், இதுல வந்து சுவிட்ச் பிரேக்கர் எதுவுமே வராதுங்க சார். இது வந்து வாக்கர் அப்படிங்கிற மாடல். விக்ரம் ப்ரோல வாக்கர். இது பாத்தீங்கன்னா ஜாகர் அப்படிங்கிற மாடல். சுவிட்ச் மட்டும் வருங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரன்னர் அப்படிங்கிற மாடலுங்க. ஓகே. இது வந்து ரன்னருங்க. எம்சிபி பிரேக்கர் மட்டும் வரும். ஓவர்லோட வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிருங்க சார். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வின்னர். சுவிட்சும் வந்துடும், எம்சிபி பிரேக்கரும் வந்துருங்க. இதுல இன்னும் நீங்க கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா எல்லா கலர்லயுமே எல்லா மாடலுமே அவைலபிளுங்க சார். ஓகேங்களா சார். இது பாத்தீங்கன்னா வின்னர் மாடல் பாத்தீங்கன்னா 10 இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா ஹீட்டிங் எலமெண்ட் வந்து ஹெவி டியூட்டி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 இன்ச்சஸ்ல இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைமா 5 இன்ச்ல தெர்மோஸ்டாட் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க சார். என்ன காரணம்னா சென்சார் வந்து பக்காவா இருக்கணுங்கிறதுக்காக. இந்த ஹீட்டிங் எலமெண்ட் 5 இன்ச்சஸ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிருக்காங்க சார். சுவிட்ச் பிரேக்கரும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் யூஸ் பண்ணிருக்கோம். பாலிகார்பனேட் பிளாஸ்டிக்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கோம். இன்லெட் அவுட்லெட்ல த்ரெட்டோட நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கோம். இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் இல்லாத ஒரு மாடல் வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காங்க. ஸோ மிஸ்டர் ஷாட்ல ஃபர்ஸ்ட் டைமா பண்ணது இந்த இவ்வளவு விஷயம் இருக்குங்க சார். 35 வருஷமா மார்க்கெட்ல அப்டேட் பண்ணாத ஒரு ப்ராடக்ட்டை தி பெஸ்ட் ப்ராடக்ட் நம்ம வந்து கொண்டு வந்திருக்காங்க சார். சார் நம்ம மிஸ்டர் ஷாட் வாட்டர் ஹீட்டர் வாங்கினா உள்ளுக்குள்ள என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும் உங்களுக்கு. என்ன வரும்னு சொல்லி நம்ம பார்த்துடலாங்க சார். நீங்க ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வீடியோ நம்ம வந்து என்னதான் உங்களுக்கு இமேஜஸோட போட்டிருப்பாங்க சார். ஓகேங்களா. இது நீங்க பார்த்து கைட் பண்ணி நீங்க மாட்டிக்கலாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் வாங்கும்போது நீங்க கவனிங்க. வெளியில வரதுன்னு டைரக்டா பிடிச்சிக்கணுங்க சார். வேணும்னா ஒரு டியூப் ஒன்று போட்டு எடுத்துக்கலாங்க சார். எந்த காரணத்தை கொண்டு பெரிய ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் மாதிரி இதை கொண்டு போய் மாட்டக்கூடாதுங்க. அதுக்காக இந்த இது போட்டிருக்கோம். முக்கியமா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துடலாம் சார். 16 ஆம்ஸ் பிளக் பாயிண்ட் சார். பிளக் டாப்புங்க. 1.5 மீட்டர் வந்து கேபிளுங்க. ஏன்னா உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு லென்த் போதுமா என்னன்ட்டு. இது பாத்தீங்கன்னா 5 அடி விட கொஞ்சம் அதிகமா இருக்குங்க சார். 5.25 அடி சம்திங் வருங்க. மிஷின்லேயே பாத்தீங்கன்னா ப்ரோ மாடல்ல சுவிட்சும் வந்துடும், எம்சிபி பிரேக்கரும் வந்துருங்க. அதையும் நீங்க பாக்கலாம். இதுக்கடுத்து உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துடலாம் சார். ஆனுவல் புக்குங்க சார். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்றதுக்கு 2 ஹோஸுங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஈச் 1.5 மீட்டர் வருங்க. 5 அடி சம்திங் வருங்க. அடுத்து கனெக்ட் பண்றதுக்கு உண்டான கனெக்டர்ஸ் தனியாக காமிச்சிடுறேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து
கொடுத்துருங்க சார். வாசர் செவுத்துல அடிக்கிற ஆணையில இருந்து எல்லாமே நம்ம வந்து வாட்டர் ஹீட்டர் கூட கொடுத்துருவோம். இது எல்லாமே வாட்டர் ஹீட்டர் கூட நம்ம ரெகுலராக கொடுத்துருதுங்க சார். இந்த மாதிரி மொத்தம் 3 கனெக்டர் கொடுத்துருப்போங்க சார். அதுக்குண்டான வாசர் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஜஸ்ட் இது வந்து உள்ளே போட்டுட்டாங்க. ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் அப்படியே மாட்டிட்டீங்கன்னாவே நல்லா டைட் ஃபிட்டில் போய் வந்துடும். நீங்கள் எடுத்தாலும் வராத அளவுக்கு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ரெண்டு மாட்டி வச்சுருங்க. ஒருவேளை இதிலிருந்து ஹேண்ட் டைட் வச்சிங்கன்னா போதும். இது ஒருவேளை லீக்கேஜ் வந்துச்சு அப்படின்னா டெஃப்லான் டேப் மட்டும் சுற்றிக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவுட்லெட் இருக்கு. நம்ம அந்த பாக்ஸில் காமிச்சிருப்போம் அவுட்லெட் வந்து அடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே இந்த மாதிரி டியூப் ஒன்று போட்டு மாட்டிக்கலாம்னு சொல்லியிருப்போம். நம்ம வந்து இன்லெட் ஒன்று அவுட்லெட் ஒன்று மாட்டிட்டு கருத்தை கொண்டு போய் மாட்ட போகிறோம். அவ்வளோதாங்க. இது பார்த்தீங்கன்னா லேடிஸ் வயசானவங்க யார் வேணால் ஈஸியாக அந்த கனெக்ஷன் எல்லாமே கொடுக்க முடியுங்க. ஓகே சார், ப்ளக்கை மாட்டியாச்சு 16 ஆம்ஸில். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணிடுச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டருக்கு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம வாட்டர் ஹீட்டர் மாட்டுறதுக்காகவே இங்கே ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வாட்டர் ஹீட்டர் வந்து மாட்ட போகிறோம் சார். பார்த்தீங்கன்னா ஒரே ராணி அடிச்சிருக்காங்க, மாட்டியாச்சுங்க சார். இப்போ நம்ம வந்து இந்த டியூப் ஒன்று போட்டிருந்தோம் இல்லைங்களா, இவங்க வீட்டுக்கு இது வந்து தேவையில்லைங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க போகிறோம் சார். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கனெக்டர் தாங்க சார், ஹோஸுங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக நம்மளோட சைஸ் வந்து 1/2 இன்ச்சுங்க. தாராளமாக இது பார்த்தீங்கன்னா சூட் ஆகும். நம்ம அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். மொத்தம் வாட்டர் ஹீட்டர் நம்ம வந்து மாட்டியாச்சுங்க சார். பவர் சப்ளை அங்கிருந்து எடுத்தாச்சு, தண்ணி இங்கேருந்து நம்ம வந்து எடுத்தாச்சுங்க. அவுட்லெட் பைப் வந்து இங்கே போட்டாச்சுங்க சார். இது பார்த்தீங்கன்னா வயசானவங்க குழந்தைங்களாம் இருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி விழுகிறது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டியூப் ஒன்று போட்டாங்கன்னா அப்போ வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். தண்ணி உள்ளே போகிறது வெளியில் வர்றது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம் சார். இது மட்டும் தண்ணி உள்ளே போய் ஃபில்லாகி வெளியில் வரணும் சார். தண்ணி இல்லாமல் ஆன் பண்ணிடக்கூடாது. தண்ணி உள்ளே போயிட்டு வெளியில் வருதுங்க. தண்ணி ஃபில்லாகிடுச்சு. இப்போ இங்கே வருது சார். வெளியில் வர்றதுனே அவங்க டைரெக்டாக அவங்க பக்கெட்டுக்கு விழுந்துடும். ஒரு நிமிஷத்துக்கு 4 லிட்டர் வாட்டரோட ஃப்ளோ சொல்கிறோம். இப்போ நான் வந்து தண்ணி வந்து நிறுத்திடலாம் சார். தண்ணி ஃபில் ஆயிடுச்சு, தண்ணி நிறுத்தியாச்சுங்க. இப்போ வந்து மிஷின் வந்து ஆன் பண்ணுறது அப்படின்னா மெயின் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்சிபிங்க சார். இது வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா பவர் சப்ளை இது வரைக்கும் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சை நான் வந்து ஆன் பண்ணுறேங்க. கிரீன் லைட் எரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூடாக ஆரம்பிச்சிருங்க. இப்போ க்ளோஸாக வந்து பாருங்க, இதோட வந்து பபிள்ஸ் லைட்டாக வந்தாலும் வருது. நம்ம என்ன சொல்றோம், 15 செகண்ட் மட்டும் இந்த 3/4 லிட்டர் தண்ணி சூடாகிறதுக்காக வெயிட் பண்ண சொல்றோம். 15 செகண்ட் தான், நிமிஷமெல்லாம் கிடையாது. கிரீன் லைட் தான் எரியுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் ஆச்சு. நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஓரளவு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 40 டிகிரி இப்போ வந்திருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப ஃபுல் ஸ்பீடு வைக்க வேண்டாம். ஒரு நிமிஷத்துக்கு 4 லிட்டரு. இப்போ பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க உங்களோட திருப்திக்காக. இந்த சுடுதண்ணி வந்து நான் ஸ்டாப்பா அவங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த லிமிட் எல்லாம் கிடையாது. இது வந்து 2 லிட்டர் தான் வருமா, 5 லிட்டர் தான் வருமா, சின்னதா இருக்கிறதுனால கொஞ்சமா தான் சுடுதண்ணி வருமா அப்படின்னு எதுவுமே கிடையாது. 24/7 அவங்க வந்து இந்த ஹாட் வாட்டர் தான் வந்து எடுத்துட்டே இருக்கலாங்க சார். ஒருவேளை டேங்க்ல தண்ணி தீர்ந்துருச்சு இல்லை அப்படின்னா இதை வந்து மறந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வரல, மிஷின் மட்டும் ஆன்ல இருக்குங்க. இப்போ என்ன ஆகும், என்ன நிறைய வாட்டர் ஹீட்டர் இன்ஸ்டன்ட்ல பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி மறந்துடுவாங்க, இல்லைன்னா கரண்ட் போயிட்டு வந்துருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியை நிறுத்திட்டோம், மிஷின் வந்து ஆன்ல வச்சிருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க தண்ணிங்க. நீங்க பயப்பட வேண்டாம், பார்த்தீங்கன்னா தாராளமாக தொடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூடாயிருமான்னு கேட்குறாங்க, சப்ளை வருமானு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வராது டிவைஸ் மூலமா, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியோட டெம்பரேச்சர் 55 வந்திருக்கும், 60 வந்திருக்கும். இது எப்போ 80 டிகிரி வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மிஷின் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். இப்போ பார்த்துடலாம் சார், மிஷின் வந்து ஆஃப் ஆயிடுச்சுங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 80லேருந்து 85 டிகிரி வந்தாச்சு சார். அதுதான் நம்மளோட டெம்பரேச்சருங்க. இப்போ வந்து மிஷின் ஆஃப் ஆயிடுச்சு, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஓகேங்களா? மறுபடியும் இது எப்போ ஆன் ஆகுன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி நம்ம மறுபடியும் திருப்பினா இங்க இருக்கிற தண்ணியோட சுடுதண்ணி அளவு வந்து கம்மியாக, டெம்பரேச்சர் கம்மியாக ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரீஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நம்ம அதையும் பார்த்துடலாம். இப்போ வந்து தண்ணி வந்து திருப்புறேங்க. இந்த மாதிரி ரெட் லைட் எரியும்போது தண்ணியை திருப்பினீங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க. வெளியில வர்ற தண்ணி வந்து கொதிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்குங்க சார். அதனால வந்து உடனே வந்து எடுக்க வேண்டாம். இப்போ வெளியில வர தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால இதை வந்து தொட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரீன் வந்துருச்சு, 2 பேரும் வந்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளா இன்ஸ்டால் பண்ணலாம். லேடிஸ், வயசானவங்க யார் வேணா அவங்களே ஈஸியா மாட்டிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இமீடியட்டா இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து ஆர்டர் பண்ணி நாளையில இருந்து சுடுதண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல்ல வந்து ப்ராடக்ட் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும் சார், நம்ம வந்து ஆர்டர் பண்ணா வந்து எவ்வளவு நாள்ல வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து கையில கொடுப்பாங்க, எங்கெங்கெல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ள 2 to 3 டேஸ்ல நம்ம வந்து டெலிவரி கொடுத்துடலாங்க. ஓகேங்களா? அது அதர் ஸ்டேட்டா இருந்தா 4 to 5 டேஸ். 4 to 5 மேக்ஸிமம் ஆர்டர் பண்ண டேல இருந்து
2 நாளைக்குள்ள நம்ம வந்து அனுப்பிச்சிருவோம் சார். சேம் டே அனுப்புறது நம்ம பிளான் பண்றாங்க. ஒரு சில சமயம் ஒரு நாள் முன்ன பின்ன ஆயிருங்க சார். ஆமா சார். டிஸ்பேச் பண்ணக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் 11:30 ல இருந்து 12க்குள்ள அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல என்ன கொரியர்ல அனுப்பிச்சிருக்கோ புக்கிங் நம்பர், ட்ராக்கிங் லிங்க் எல்லாமே டீடைல் நம்ம கொடுத்துருவோம். அது மட்டும் அவங்க பார்த்து ட்ராக் பண்ணி வாங்கிட்டா போதுங்க சார். ஒருவேளை அவங்களால முடியலன்னா எங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா நாங்க அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லிடுவோம். ஓகே சார். நம்மளுக்கு வந்து எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் கால் பண்ணி நான் அவங்க ஆர்டர் பண்ணலாம் சார்? சார் நம்ம MrShot.co.in அவங்க நைட்டு 12 மணி 1 மணி மேல ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க. நம்மளோட வாட்ஸ்அப் API நம்பருங்க, அந்த நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பர் ஜஸ்ட் ஹாய்னு அனுப்பிச்சாங்கன்னா மாடல், பிரைஸ், இப்ப இருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாமே அதுல போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல ஜஸ்ட் ஹாய்னு அனுப்பிச்சாங்கன்னா இமீடியட்டா லிங்க் போகும் சார். அது மூலமா அவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். டைரக்டா கால் பண்றதா இருந்தா காலையில ஒரு 9 மணில இருந்து ஈவினிங் ஒரு 8:30 9 வரைக்கும் கூப்பிட்டாங்கன்னா இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணலாங்க. கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் யாரா இருந்தீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து பார்த்து நிறைய செக் பண்ணி ஒரு மேனுஃபேக்சரிங்ல தான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதுவுமே பார்த்து உங்களுக்கு எது தி பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க சூப்பரா எடுத்து கொடுப்பாங்க. ஸோ வெளியூர்ல இருந்து யாராச்சும் பாக்குறாங்கன்னா நீங்க வந்து கால் பண்ணி கூட கேட்கலாம், டைரக்டா நீங்க ஆர்டர் கொடுப்பாங்க. மக்களே நம்ம கம்பெனி வந்து எங்கேயுமே கிடையாதுங்க, கோயம்புத்தூர் தாங்க சார். கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரம் தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஆர்எஸ்புரத்துக்கு பக்கத்துல பொன்னையராஜபுரம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க. பொன்னையராஜபுரத்துல ராசி பில்டிங்னு கேட்டீங்கன்னா அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ல தான் நம்ம இருக்கிறாங்க. சும்மா ஒரு காமெடிக்காக சொல்றேன், நீங்க ரவுண்டானாட்ட வந்துட்டு வாட்டர் ஹீட்டர் கம்பெனி எதுன்னு கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எது இருக்குங்க சார். ரவுண்டானால நம்மளோட ஷோரூம் இருக்குங்க சார். டிப் என்றன்னு சொல்லி அந்த ரவுண்டானால அவங்க ஷோரூம் இருக்குங்க சார். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி மொத்த டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கால் பண்ணிக்கலாம். ஓகே சார்.